மக்களை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த ஏகப்பட்ட முறை திட்டியும் தீர்த்த ஒரு விஷயத்துக்காக இப்போ பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் பிக் பாஸ் கிட்ட செம்ம அடி செருப்படி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அப்படி அடி கிடையாது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் பார்வதிக்கு எதிராகவும் கமருதீனுக்கு எதிராகவும் பிக் பாஸ் அவர்கள் வந்து திருப்பி வச்சிருக்காப்புல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நடு இரவில் வந்து பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் மைக்கை மறைச்சிட்டு வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்க லிட்டரலாக மைக்கை மறைச்சி கூட வந்து பேசல, மைக்கை தொலைவாக வச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன ரகசியம் பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அண்ட் இவங்க டெய்லி இதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எத்தனையோ தடவை வார்னிங் வந்து கொடுத்தாச்சு. பிக் பாஸ் அவர்கள் வார்னிங் கொடுத்துட்டாரு. விஜய் சேதுபதி கழுவி ஊற்றுனாப்பில் அவரோட எபிசோட்லேயே எதுக்காக மைக்கெல்லாம் மறைச்சி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் மறுபடியும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அதையே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை அவமானப்படுத்துகிற வகையில் தான் இதுவும் வந்து சேரும். பேசிக் ரூல்ஸே வந்து மதிக்காமல் பேசிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரி அவர்கள் வந்து பிக் பாஸை வந்து திட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஷோவா, என்ன இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளார வந்து விட்டுருக்கீங்க, நீங்கள் சொன்னால் நான் என்ன கேட்டுணுமா, நீங்களே எல்லாம் தப்பாக இருக்கீங்க, நான் ஏன் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பேசியிருப்பாங்க. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இரிட்டேஷனாக வந்து இருந்தது. அண்ட் அவங்களுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. பிக் பாஸை லிட்டரலாக எவனுமே மதிக்கிறதே கிடையாது மக்களே, மதிக்கிறதே கிடையாது, சுத்தமாக மதிக்கிறது. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, திங்கிறதுக்கு சோறு, நல்லா உறங்கிறதுக்கு பெட்டு எல்லாத்தையும் கொடுத்து, உனக்கு ஃபெமிலியாரிட்டி கொடுத்து, சம்பளத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தா கூட நீ வந்து அதை மதிக்க மாட்ட, அதையும் நீ பிரேக் பண்ணி விளையாடுவ அப்படின்னா என்ன மாதிரி ஒரு என்ன மைண்ட் செட்டில் வந்து இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரியவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வார்னிங் கொடுத்தாங்க. சரி, நேற்றுக்கு நைட்டு அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க. நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல மைக்கை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பாரு. உடனே 2 பேரும் ஒழுங்காக மைக்கை வந்து போட்டிருப்பாங்க ஒன்று. அண்ட் நேற்றுக்கு நைட் வந்து பிக் பாஸ் கிடையாது, அவருடைய வாய்ஸ் மட்டும் ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. கமருதீன் மைக்கு சரியாக மாட்டுங்க, பார்வதி மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிக் பாஸ் இல்லாத நேரத்தில், அவர் இல்லாத நேரத்தில் அந்த வாய்ஸை போட்டு அவங்கள மைக் போட வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்குறது, இல்லை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது, இந்த மாதிரிலாம் அவங்களே வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சு அந்த ஆடியோ ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்றுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லப்போனால் எல்லோரும் நல்லா பிரியாணி வந்து செஞ்சிட்ருக்காங்க. கமருதீனும் பார்வதியும் குசுன்னு காதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மயக்க மறைச்சிக்கிட்டு. இது ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு பிரச்சனை தானே. விஜய் சேதுபதி கேட்டாப்புல, பிக் பாஸ் கேட்டாப்புல, நேற்றுக்கு நைட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்பயும் வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இன்றைக்கும் வந்து அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எதை எடுத்து அடிக்கிறதுன்னு சொல்லுங்கள், நீங்களே பார்க்கலாம். நீங்கள் என்ன வேணால் கேம் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவாக விளையாடுறீங்க, இல்லை பாசிட்டிவாக விளையாடுறீங்க, இல்லை உங்களால் தான் அந்த ஷோவே ரன் ஆகுது, இல்லை நீங்கள் ஒரு பெரிய டைட்டில் வின்னராக கூட அவங்க யாரனா இருங்க மக்களே, யாரனா இருந்துட்டு போட்டுமே. நீங்கள் ஒரு பேசிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உன்னால் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கணும்? அவர் எதுக்காக வச்சு நீ எப்போனாலும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வந்து இருப்ப, டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணுவேன், எது பண்ணாலுமே வந்து உன்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன அழகு பார்க்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 2 பேரில் ஒரு ஆளை தூக்கி வெளியே அனுப்புங்கப்பா. ஆல்ரெடி பிக் பாஸோடைய மரியாதையே கெட்டு போச்சு. வெளியே இருக்கிற மக்களே பார்க்க மாட்டேங்கிறானுங்க, காரி கழுவி ஊற்றிட்டுருக்கானுங்க துப்பி. ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக தான் ஷோவே பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒன்று 18+ கண்டென்ட்டாக கொடுக்குறானுங்க, இல்லைனா டபுள் மீனிங் கண்டென்ட்டாக கொடுக்குறானுங்க, இல்லைனா ஒரே ஆளை 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறானுங்க, இல்லை ஒரு ஆள் 3 பேரை லவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறானுங்க. என்னடா இதெல்லாம் டே, இதெல்லாம் எங்கள் தலையெழுத்தில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. எல்லா வியூவர்ஸும் அப்படி தான் வந்து யோசிக்கிறானுங்க. அப்படி தான் வந்து இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். சரி, ஓகே மக்களே, நேற்றுக்கு நைட் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏதோ ரொம்ப டாப் சீக்ரெட்டாட்டு இருக்குது. மேபி அது அவங்களுடைய பர்சனலாக கூட வந்துருக்கலாம். அவங்க பேசிட்டாங்க, அதுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி என்ன மக்களே பிரச்சனை உங்களுக்கு? எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சாப்பாடு செய்கிறதுக்கு. பிரியாணி எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கனி வந்து செஞ்சிட்ருக்காங்க பிரியாணி. அந்த நேரத்தில் இவங்க மயக்கம் மறைச்சி பேசுகிறாங்க. அமித் அவர்கள் தலைவராக இருக்காப்புல, மயக்க மறைச்சி பேசினா பிக் பாஸ் அமைதியாக இருப்பாப்புலையா, அந்த மனசு வந்துட்டாப்புல. வந்து லைனில் வந்து டேய் என்ன நீங்கள் நேற்றுக்கு நைட்டும் பார்த்தோம், ஆல்ரெடி எத்தனையோ தடவை வார்னிங் கொடுத்தாச்சு, நேற்றுக்கு நைட்டும் வந்து வார்னிங் கொடுத்துச்சு, மறுபடியும் நீங்கள் மைக்கை மறைச்சிக்கிட்டு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, மொத்த வீட்டுக்கும் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, மொத்த வீட்டுக்குமே நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் என்னாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் செம்ம காண்டில் இருக்கானுங்க, சரியான காண்டில் இருக்கானுங்க. ஏதாவது ஒரு பாட்டு பாடுற மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்க் வந்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஏற்றுருந்துருப்பானுங்க. ஓகே, ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, சாப்பாட்டில் கையை வச்சிட்டார். மக்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பால், அதுக்கப்புறம் டீ காஃபி தூள், அப்புறம் முட்டை, இந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸ்ட்ராஸாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வைங்கடா அப்படின்ட்டாரு. வைங்கடானே சொல்லிட்டாப்புல. இப்போ பிரியாணி சமைச்சிட்ருக்காங்கன்னு சொன்னல, பிரியாணி செஞ்சு முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை பாயில் பண்ண முட்டை வந்து வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக தட்டில் இருந்த முட்டையை எடுக்க வச்சுட்டாருங்க பிக் பாஸு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இத்தனை காலமாக அவங்க வந்து பெருசாக நல்லா சமையல் சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறாங்க, பிரியாணி கமன்னு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, முட்டை கூடவே வச்சிருது சாப்பிடணுன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதனால் ஓல் ஹவுஸ்மேட்ஸுக்கும் நாங்கள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முட்டை பால் இதெல்லாம் எடுத்தால், அதுவும் வேக வச்சு தட்டில் இருக்கிற முட்டை எடுத்தால் எவ்வளோ கோவம் வரும், எப்படி இருக்கும் மனசு. மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ மொத்த பேரும் செம காண்டில் இருக்காங்க பார்வதி மேலே, அதே மாதிரி கமருதீன் மேலே பயங்கர காண்டில் இருக்காங்க. இது என்ன தெரியுமா ஹைலைட்டான ஒரு விஷயம், விக்ரம் வந்து ஒரு மாதிரி காண்டா என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்வதிக்கும் கமருதீனுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கைத்தட்டில் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்காது. எதுக்கு இப்படி கேஸ் வாங்கணும், என்ன நீங்கள் அப்படி என்ன பர்சனல் பேசிட்டு போகிறீங்க, செக்ஷுவல் கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, புரியவே இல்லையே. நீங்கள் இதெல்லாம் ஓப்பனாகவே பேசியிருக்கீங்களே, எங்கே பேட் டச் பண்ணா அப்படின்னு சொல்கிறது, ஒன்றா படுத்து தூங்குறது, என்னென்னமோ பண்ணியிருக்கீங்களே, எதுக்கு இவ்வளோ இது புரியவே இல்லை. எப்பா உங்களால் அங்கே இருக்க முடியலனா தயவுசெய்து வெந்துருங்கப்பா. உங்கள் 2 பேரால் ஒட்டுமொத்த பேரும் அஃபெக்ட் ஆகிறான், 15 பேர் அதனால் வருத்தப்படுறான் அப்படின்னா நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாமல் இருந்த என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு தானே அது. தயவுசெய்து வந்துருங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கிறானுங்க. ரியலாக ப்ரோ, ரொம்ப லிட்ரலாக எவனுமே அந்த பிக் பாஸை மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்னடா கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க நீங்களாம், அப்பா சாமி முடியலடா எப்பா. இவனுங்களோட ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. மனசு எப்படியோ ஒவ்வொரு வாரமும் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி வாரம் ஒரு இன்ட்டு வந்து கொடுக்குறாப்புல, செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஏற்றுக்கிறாப்புல. இப்போ கமருதீனுக்கு வந்து லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருப்பாப்புல, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த பர்சனலும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் நேத்திக்கு வந்து என்ன சொல்லியிருப்பார் கமருதீன்கிட்ட, உனக்கும் எனக்கும் நடுவில் வந்து ஒரு பர்சனல்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அது அவருக்கு அப்கிரேட் தானே, அது ஒரு நல்ல விஷயம் தானே அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கானா வினோத்தை வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயோ வந்து போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாப்புல. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணக்கூடிய ஃப்ளாஸை, நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை அதை சரி பண்ணி வழி நடத்தி கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறது, அப்படி என்ன தானா உங்களுக்கு சீக்ரெட்டு, அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் சீக்ரெட்டு. எல்லா சைட்லையும் கேமரா இருக்குதுன்னு தெரியுது, எல்லா இடங்கள்லையும் மைக் இருக்குதுன்னு தெரியுது, மைக் போட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது பேசிக் ரூல்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணுறீங்க. எனக்கு என்னென்னா பிக் பாஸ் மேலே தான் எனக்கு வருத்தம்பா, இவங்க மேலாம் வருத்தங்க. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான், உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட ஆட்கள். அதில் பார்வதி கமருதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. லிட்ரலாக என்ன அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்துருக்கணும். நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, பேசிக் ரூல்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. கதவை திறந்து விட்றது, தயவு செய்து வெளியே போயிட்டு பேசுங்க. அப்படி என்ன சொல்கிற, நிரந்தரமாக பேசிக்கிட்டே வந்துடுங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளெலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நீங்கள் மைக்கை கழட்டிட்டு அப்படியே குசுன்னு எதுக்காக பேசணும், பிரேக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க மக்களே. வெளியே போயிட்டு நல்லா நிம்மதியாக பேசுங்க, போங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு இருந்தால் இவங்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்கு. ஆனால் நாம் அப்படி நினைக்கிறோம், கதவை திறந்து அப்படி ஒரு மிரட்டு இருந்தால் யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி லிட்ரலாக சொல்கிறேன். அப்படி பண்ணியிருந்தா கூட இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்களாக தான் வந்திருக்கோம். ரொம்ப ஒஸ்ட் ஆஃப் தி சீசன்ரா மக்களே. ஒரு தடவை 2 தடவை தப்புக்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கும், தப்பு பண்ணுவாங்க, அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து யாராலையும் சொல்லிட முடியாது. ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கும், வேணுத்துக்குனே பண்ணக்கூடிய தவறுகள்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லிட்ரலாக ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கான ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் வச்சு செய்ய போகிறாங்க. அந்த மனுஷனே ஒரு மாதிரி
டேய் எத்தனை தடவைடா சொல்கிறது, 60 நாள் கடந்துட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் இதுவே பற்றியேவா பேசிகிட்டு இருக்க முடியும்? ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாதீங்க, மைக்கை ஒழுங்காக போடுங்க, இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையுமா பேசிகிட்டு இருக்க முடியும். காரி துப்புறாப்பில் அந்த ஆள் ஒரு மாதிரி சலிச்சு போயா. சரி, பேசியும் புரோஜனம் இல்லை, சொல்லியும் புரோஜனம் இல்லை, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்ற லெவலுக்கு தான் அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்பா, இதுங்களை பற்றி மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.